सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஹலோ கீர்த்தனாரம்பத்திலே எல்லோருடைய மணிப்பர்சும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை. மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும், மாறா அன்புடனே என்னாலும் சீராய் வாழ்ந்திடணும், எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும். மெய்யன்பர்களே, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்துக் காட்டினார். எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பர்த் கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வதவதன்னு 27 குழந்தைகளை பெற்றெடுத்துட்டார். ஆகப்பட்டது 2.5 டஜன். நினைச்சா தூக்கம் வருமோ? ஒரு தலைக்கு 4 இட்லி இன்னும் கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ. சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம். குழந்தைகள் பேரு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்ய, மகம், பூரம், உத்திரமஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நீ என்ன குசேலனுக்கு கடைசி குழந்தையா? அடச்சேவோ, பேர சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். ஆனா படலே காரணம் குழந்தைங்களுக்குள்ளார அவ்வளவு ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த மனைவி சுசீல, உத்தமி, பத்தினி. அதிகமா சொல்லுவானே, நம்ம மாதவன் சம்சாரம் தங்கம்மா இல்ல, இவங்களை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்ல. ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்தம்மா முகத்துல. அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல. நம்பர் 27. இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமல்ல, அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போல மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன். பசி ஏப்பம் விட்ட சிறு பாலகன் மயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன். அது மட்டுமா, ஆடை இல்லாத ஓர் பாலகன் சிங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன். கோடையிடி கேட்ட நாகம் தொந்தரினோ தொந்தரினோ தரினோ ரினோ உட்காருங்க. நான் என்னடா எல்லாரும் இருக்க வைக்கிறேன், நீ எழுந்து போக வைக்கிறேன். கிரகம் இன்னைக்கு கிரக பிரவேசம்டா. அபிஷு கோடையிடி கேட்ட நாகம் போல் நெஞ்சம் குமுறி குமுறி தாயும் அழுதனள். அழுதனள் இந்த விஷயங்களை தன் கணவனிடத்தில் சொல்வதற்காக நாதான் அப்படி தொட்டான். ஒரு சத்தம் புரிந்து பார்த்தார். அங்க ஒரு பாய் விழுந்து கிடக்கிறான். ஆஹா சுசீலை, இது என்ன நம்பர் 28 கேட்டார். அல்லனால நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறான் என்று சொன்னார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கலாமா என்று கேட்டாள். பெண்ணே, நான் என்ன செய்யட்டும், எங்கே போகட்டும் என்றார். போய் வருவீர் வாரகை போய் வருவீர் சாமி, போய் வருவீர் வாரகை போய் வருவீர். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். காலினை மேல் பங்க அடியன் வாழ்ந்திடும் வாரகை போய் வருவீர். இந்த வார்த்தையை கேட்டோன்னு மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானஸ்தன் என்ன போல. சுசீலை, கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன்
நண்பனிடம் எப்படி எடுத்துரை ஃபேன் 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 வரும்படி இல்லாத வறுமையின் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன் உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று உப்புக்கும் பருப்புக்கும் செப்பு காசில்லை என்று உண்ணா கிருஷ்ணா ஆடு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேனடா. உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பேன் என்று சொன்னார். சுவாமி, பசி வந்திடில் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ? பசி வந்திடில் பிராணன் போறது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனால நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவளையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார் நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார் பலகால தூரமே நடந்தார் செல்வன் தன்னை தேடி துவாரகை செல்வன் தன்னை நாடி காடு மேடு பள்ளம் என்று பாராது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தலில் வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார நுழையிற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா சொல்லையா நில்லையா நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா பல்லார்கள் எல்லோரும் வணங்கிடும் வாசலில் கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்றீர். இல்லையா கொஞ்சம் தள்ளையா பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கடார் புடார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாளாவும் தெரியலையே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன்? ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதறலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக வைத்தார். ஐயோ, எடுத்தார், பிரித்தார், சிரித்தார், புசித்தார், ஒரு பிடி அவளை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் அன்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார். தடுத்தாள். யார்? ருக்மணி. ஏன் தடுத்தாள்? அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா கால்ரா வந்துருன்னா தடுத்தார். அல்ல அல்ல, அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும். கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் அன்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்குடிசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டடம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா? குசேலரை போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவியினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரகப்பிரவேசம். அடியனுக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆனா ஒரு விண்ணப்பம். குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நீதானமா 1 2 மங்களம் சுபம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுபம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுபம் மங்களம். நம்ம பார்வதி எங்கே? இங்கதான் இருக்கேன். ஓ, கூட்டத்துல எங்க காணாப்பட போறியான்னு கேட்டேன்.
வா வீட்டுக்கு போ. கண்கள் திறவாயோ கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ கண்கள் திறவாயோ தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் உன்னாலே தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் உன்னாலே சோர்ந்த மகனை எடுத்து வைத்தேன் உந்தன் முன்னாலே ஆடும் அலைகள் உன்னாலே அசையும் மரங்கள் உன்னாலே உலகம் நடக்கும் உன்னாலே உதவி புரிவாய் கண்ணாலே கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ என்றும் துன்பமில்லை இனி சோகமில்லை பெரும் இன்ப நிலை வெகு தூரமில்லை என்றும் துன்பமில்லை இனி சோகமில்லை பெரும் இன்ப நிலை வெகு தூரமில்லை என்றும் துன்பமில்லை இனி சோகமில்லை இனி வங்கமும் பஞ்ச
வஞ்சமும் பஞ்சமும் இல்லை, நெஞ்சை வாட்டிடும் கவலைகள் இல்லை. இனி வஞ்சமும் பஞ்சமும் இல்லை, நெஞ்சை வாட்டிடும் கவலைகள் இல்லை. கொடுவாதைக்கும் போதைக்கும் வேலை இல்லை, எங்கள் வாழ்வினில் உயர்வத பாதை இல்லை. என்றும் துன்பம் இல்லை, ரோகம் இல்லை. அன்பு தாயின் கோயிலை நாடி, அன்பு தாயின் கோயிலை நாடி, அலை பாயுது ஆசைகள் கோடி. அன்பு தாயின் கோயிலை நாடி, அலை பாயுது ஆசைகள் கோடி. என்னை வாரென்று தாவிடும் பாசக்குரல், வந்து வாழ்த்திடும் போற்றிடும் நேசக்குரல். என்றும் துன்பம் இல்லை, சோகம் இல்லை, தூரம் இல்லை. என்றும் துன்பம் இல்லை, சோகம் இல்லை. என்றும் துன்பம் இல்லை, சோகம் இல்லை. கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ. கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ. கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ. கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ. கனிந்து உருகும் மெழுகு விளக்கின் ஒளியும் வளராதோ, ஒளியும் வளராதோ. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ. கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ.
எழில் வளம் எல்லாம் இன்பமயம்
ni sa da ni ba ba da ma ba ni ga ma ba da ni sa ri ingammayam da ni sa ni da ni ri ni da ni ma da ga sa ni ga ma ba da ni ingammayam ni ni sa ni da ni da da ba ma ga ni ga sa ma ba da ni ingammayam ri ga 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 ri ri ga da ga sa da ba da ba sa da da ri ga da ga sa ri da sa da ba da ri ingammayam da 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 ba da ba ga ba ga da ba ba da ga da ba ga ri ga ri sa da da sa ga ri da pa da 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 ba da da ri sa ga ri ingammayam nittani ni sa sa nittani ni sa sa ni ga sa ni sa sa ma da ni ga sa ni ma da sa ni ma ni ni ma da da ma ga sa ma ga da ma ni da sa ni da sa ma ga ingammayam da ni da da ni da ni da ma da ni ma da da ga ma ga ma da ga ma da ni sa da sa da ni da da ni ma da ga ma da ni da ma ga ingammayam ma pa da ni pa pa ni ga ga ri da ri da ba da ri ri pa ma ri da sa ri da ni ni da ba ma pa da ni sa ri ma pa da ni sa da ri ma pa da ni ga ga ri sa ri ni ni da ba da ga ri sa ri ingammayam ni sa ni da ri sa ni da da ba ma ba ri ri ma ba da da sa ri ma ba da ri sa ri ni da ba da ma ba ba ma ri ga ga ri sa ri ingammayam ri ga ri sa ni sa ga ri sa ni da ni da ba ma ba da ga ri sa ni da ba ma ga ri ga ba ba da ni da ba ma ga da ba ma ga ri sa ni ga ma pa da ni sa ri ga sa ri pa da ma pa sa pa da ma pa ga ri sa ni sa da ni sa ni da ba ma pa ni da ba ma ba ri sa ni da ni ga ri sa ni da ba ma ga sa ri ga sa ri ga ma pa da ri sa ni da ni pa da ni pa da ni sa ni ga ri sa ni da ba ni pa da ma pa da ni ra ri ga sa ri ni sa da ma pa da ni sa ri ga ri sa ga ri pa da ma pa da ni ga ri sa pa da ba ga sa ga ri ga ri sa da ba ma ni da pa ni sa ni ga ma pa da ni sa ga ri sa ni da ri sa ni sa ni da ba da ni sa ni da ba ma ni da ri sa ni da ri sa ni da ba ma ri sa ni ga ma pa da ni ingammayam 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 சதுரம் மறைதான் துதி செய்து வழங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா இது நன்கிரை வைத்தருள் செய்க எனக்கும் கதவன் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே ஆ ஆ
நல்லா இருக்கா சொல்லேனா நல்லா இருக்கான்னு சொல்லேனா நாகர்தேன் தில்லானா நல்லா இருக்கான்னு சொல்லேனா நல்லா இருக்கான்னு சொல்லேனா ஓ జాలిలో జింకానా డోలిలో గుంకానా ఓ வெள்ளம் காத்திருக்கு அழுக்கு துணியும் நிறைஞ்சிருக்கு போட்டு கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா ஆத்து வெள்ளம் காத்திருக்கு அழுக்கு துணியும் நிறைஞ்சிருக்கு போட்டு கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா நல்லா புளிஞ்சி கரையில் காய வச்சா வெள்ளையப்பா ஆத்து வெள்ளம் காத்திருக்கு அழுக்கு துணியும் நிறைஞ்சிருக்கு போட்டு கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா நல்லா புளிஞ்சி கரையில் காய வச்சா வெள்ளையப்பா மனசு போல வெளுத்து வச்சு உறவு போல அடுக்கி வச்சு வரவு போல மூட்டை கட்டி வெள்ளையப்பா நாம வரவு வைக்கும் நாணயம் தான் வெள்ளையப்பா மனசு போல வெளுத்து வச்சு உறவு போல அடுக்கி வச்சு வரவு போல மூட்டை கட்டி வெள்ளையப்பா நாம வரவு வைக்கும் நாணயம் தான் வெள்ளையப்பா அப்பப்பா ஆத்து வெள்ளம் காத்திருக்கு அழுக்கு துணிந்து நிறைஞ்சிருக்கு ஓட்டு கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா நல்லா புளிஞ்சு கரையில் காய வச்சா வெள்ளையப்பா கலையத்திலே கஞ்சி வச்சு காட்டு கீரை வதக்கி வச்சு மதியத்திலே கொண்டு செல்வோம் வெள்ளையம்மா கலையத்திலே கஞ்சி வச்சு காட்டு கீரை வதக்கி வச்சு மதியத்திலே கொண்டு செல்வோம் வெள்ளையம்மா நம்ம மனசுக்குள்ளே களங்கம் இல்லை வெள்ளையம்மா நம்ம மனசுக்குள்ளே களங்கம் இல்லை வெள்ளையம்மா கலையத்திலே கஞ்சி வச்சு காட்டு கீரை வதக்கி வச்சு மதியத்திலே கொண்டு செல்வோம் வெள்ளையம்மா நம்ம மனசுக்குள்ளே களங்கம் இல்லை வெள்ளையம்மா நம்ம மனசுக்குள்ளே களங்கம் இல்லை வெள்ளையம்மா பாடி வாடி வேலை செஞ்சு அனுப்ப வந்து படுப்பவரை பாடி பாடி தூங்க வைப்போம் வெள்ளையம்மா வாடி வாடி வேலை செஞ்சு அனுப்ப வந்து படுப்பவரை பாடி பாடி தூங்க வைப்போம்
ஆத்து வெள்ளம் காத்து இருக்கு அழுக்கு துணியும் நிறைஞ்சிருக்கு போட்டு கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா நல்லா புழிஞ்சி கரையில் காய வச்சா வெள்ளையப்பா கல்யாண புடவைன்னு மாமனார் கொடுத்த சேலை கொடுக்கையிலே இருந்த நேரம் பச்சையப்பா போட்டு துவக்கையிலே வந்த நேரம் வெள்ளையப்பா அப்பா கல்யாண புடவைன்னு மாமனார் கொடுத்த சேலை கொடுக்கையிலே இருந்த நேரம் பச்சையப்பா போட்டு துவக்கையிலே வந்த நேரம் வெள்ளையப்பா வேட்டி சேலை போட்டி போட்டு ஆட்டுக்குள்ளே அலசும் போது வேட்டி இங்கே ஜெயிக்கிறடா வெள்ளையப்பா வேட்டி சேலை போட்டி போட்டு ஆட்டுக்குள்ளே அலசும் போது வேட்டி இங்கே ஜெயிக்கிறடா வெள்ளையப்பா ஆனா வீட்டுக்குள்ள சேலதானே வெல்லுதப்பா வீட்டுக்குள்ளே சேலதானே வெல்லுதப்பா பட்டு சேலை நூலு சேலை பளபளக்கும் ஜருக சேலை சட்டம் போட்ட சாய சேலை கொட்டடி சேலை நல்ல கல்யாண கூரச்சேனை சுங்கடிச்சேனே துவச்சி மூட்டை கட்டி சேர்த்து விட்டா தீந்துரு வேலை ஆத்து வெள்ளம் காத்திருக்கு அழுக்கு துணியும் நிறைஞ்சிருக்கு போட்டு கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா நல்லா புரிஞ்சு கரையில் காய வச்சா வெள்ளையப்பா வானவில்ல போலே வானவில்ல போலே இங்கே வண்ண வண்ண சேலையெல்லாம் பூமியிலே காயுதடி வெள்ளையம்மா வானவில்ல போலே இங்கே வண்ண வண்ண சேலையெல்லாம் பூமியிலே காயுதடி வெள்ளையம்மா எங்க புத்தியிலே உள்ள நேரம் வெள்ளையம்மா எங்க புத்தியிலே உள்ள நேரம் வெள்ளையம்மா கந்தையிலே அழுக்கிருந்தா கசக்கி எடுத்து விடு வெள்ளையப்பா உன் சிந்தையிலே அழுக்கிருந்தா சிவனடியை நாடிவிடு வெள்ளையப்பா உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு பூவுலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லினிலே பூவுலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா அவன் அருள் என்னும் நிழல் தனிலே வெள்ளையப்பா இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு பூவுலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா அவன் அருள் என்னும் நிழல் தனிலே வெள்ளையப்பா இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா
பஞ்சிலே நூலை வைத்தான், நூலிலே ஆடை வைத்தான், ஆடையிலே மானம் வைத்தான், அந்த மானத்திலே உயிரை வைத்தான் வெள்ளையப்பா. பக்தருக்கு அருள் குறிப்பு, பாமரர்க்கு பொருள் குறிப்பு. பக்தருக்கு அருள் குறிப்பு, பாமரர்க்கு பொருள் குறிப்பு. சத்தியத்தின் ஒரு குறிப்பு வெள்ளையப்பா, அது முக்தி தரும் திருக்குறிப்பு வெள்ளையப்பா. சத்தியத்தின் ஒரு குறிப்பு வெள்ளையப்பா, அது முக்தி தரும் திருக்குறிப்பு வெள்ளையப்பா. பாட்டு வெள்ளம் காசு இருக்கு, போட்டு கதக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா. பாட்டு வெள்ளம் காசு இருக்கு, அழுத்த துணியும் இருக்கு, போட்டு கதக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா. நல்லா பொழுங்கி தரைய காய வச்சா வெள்ளையப்பா. கதை பேசுதே நிலவோடுவான் முகில் விளையாடுதே அந்த நிலை கண்டு எனக்குள்ளும் துணை தேடுதே நிலவோடுவான் முகில் விளையாடுதே நிலை காணுவோம் நிலவோடுவான் முகில் விளையாடுதே அந்த நிலை கண்டு எனதுள்ளம் துணை தேடுதே நிலவோடுவான் முகில் விளையாடுதே. தாங்காதம்மா தாங்காது சம்சாரம் தாங்காது தாங்காதம்மா தாங்காது சம்சாரம் தாங்காது
ஆசையில்லாமே மாலையிட்டாலும் அடியே மனசு தாங்காது ஆசையில்லாமே மாலையிட்டாலும் அடியே மனசு தாங்காது தாங்காதம்மா தாங்காது சம்சாரம் தாங்காது கையில் காசுமில்லை கடனும் கிடைக்கவில்லை ஈடும் சொந்தமில்லை ஆண்டி மடத்தில் இடமில்லை கையில் காசுமில்லை கடனும் கிடைக்கவில்லை ஈடும் சொந்தமில்லை ஆண்டி மடத்தில் இடமில்லை அவசரமாக தாலி கட்டினா அடுத்த நாள் வரை தாங்காது சபலத்தினாலே ஜோடிய சேர்த்த சம்சாரம் போலாகாது அவசரமாக தாலி கட்டினா அடுத்த நாள் வரை தாங்காது சபலத்தினாலே ஜோடிய சேர்த்த சம்சாரம் போலாகாது தாங்காது 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 தாங்காதும் தாங்காது சம்சாரம் தாங்காது இருந்தால் ஒரு வீடு இல்லே பல வீடு கிடைத்தால் சாப்பாடு அம்மா இதுதான் பாடு இருந்தால் ஒரு வீடு இல்லே பல வீடு கிடைத்தால் சாப்பாடு அம்மா இதுதான் பாடு காற்றில் பறக்கும் காகிதமெல்லாம் காவியமாக முடியாது பார்த்தே சிரிச்ச பாவத்துக்காக பத்தினியாக்க முடியாது காற்றில் பறக்கும் காகிதமெல்லாம் காவியமாக முடியாது பார்த்தே சிரிச்ச பாவத்துக்காக பத்தினியாக்க முடியாது தாங்காது தாங்காது தாங்காதம்மா தாங்காது சம்சாரம் தாங்காது ஆசையில்லாமே மாலை காலம் அடியே மனசும் தாங்காது தாங்காதம்மா தாங்காது